ஹலோ கைஸ், எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போட்டுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பிடிடிஹெச்சில் சீசன் 5ல் எபிசோட் 47, 48. ஸோ வந்து மியூசிக் இதில் ஆட் பண்ணல, கொஞ்சம் காப்பி ரைட் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ வந்து இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டொமைனில் வந்து ஆங்ஃபெங் கூட சேராத வந்து 3 செக்டர் காட்டுறாங்க. அந்த 3 செக்டர் யாருன்னா வந்து கிரேசி லைன் செட்டு, டார்க் ஸ்கை செட்டு, லுவோஷா கேட்டு. ஸோ அதில் இருக்கிற வந்து மாஸ்டர்ஸ் 3 பேரும் காட்டும். அவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கானா, இதுமாதிரி ஆங்ஃபெங் தோற்று போயிட்டான். ஸோ அந்த பிளாக் டொமைனில் வந்து ஸோ புதுசாக வந்து எக்ஸியோ கிளான் ஒரு கிளானை வந்து அவனுங்க ஆரம்பிக்க போகிறானுங்க, அந்த அகாடமியை சேர்ந்தவனு அப்படின்னு பேசினா இவனுங்களாம் வந்து டென்ஷன் ஆகுது. நம்மளாம் அங்கே இருக்கும்போது நம்மளை தாண்டி எப்படி ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறேன். ஸோ அது வந்து அதனோட லீடர் வெறும் வந்து ஒரு 5th லெவலில் தான் இருக்கான், டூவாங் லெவலில் தான் இருக்கான், வெறும் கிங் லெவலில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் அடிச்சு போட்டு அவனுக்கு மொத்த ஃபோர்ஸையும் தோக்கடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பல்காருக்கெல்லாம் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணு கண்டிப்பாக அவனுங்க நம்மகிட்ட வந்து பேச வருவானுங்கள்ல, அப்போ அவனுங்களை வச்சு செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீன் வந்து அதார் கட் ஆகுது. ஸோ அந்த சீன் கட் ஆகிட்டு அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மவுண்டன் ஹில் இருக்குல்ல, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போல்லாம் தலைவன் வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டராக இருக்கான். அவனும் அந்த சீலை கிரியேட் பண்ணி பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு அடிப்பான் பாருங்க. ஸோ அதுலேருந்து வந்த அந்த ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவன் உள்ளுக்குள்ளே அந்த சிம்பிள் வந்து அடித்த உடனே அதனோட டேமேஜ் பயங்கரமாக. அவனும் சொல்கிறான், இது என் அசுரா ஸ்லாஷ் அளவுக்கு இருக்குது, வெறும் ஃபஸ்ட் லெவல் சீலே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி தலைவன்லாம் அதிர்ச்சாகிறான். ஸோ வந்து சரி ஓகே அப்படின்ட்டு போக அந்த இடத்துல ஒரு பறவை வந்து அவனுக்கு ஒரு லெட்டர் கொடுது. இதை படுத்தோடனே சைலின்ட்டு மெடிசாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான் மெடிசா பேரை. ஸோ வந்து இந்த பேரை கேட்ட உடனே வந்து நம்ம மெடிசா பின்னாடி வந்துட்டு, டீ எதுக்குடா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், என்னடா அப்படின்னு கேட்டால், சரி ஓகே எனக்கு வச்சு ஹெல்ப் வேணும், வந்து ஹெல்ப் பண்ணால் உனக்கெலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் ஃப்ரீயெல்லாம் சண்டை போட முடியாதுனா அப்படின்னா உனக்கு யார் வந்து ஸ்பிரிட் ரெக்கவரி செஞ்சு கொடுப்பா, வேணும்னா வா அப்படின்ட்டு அவன் பாட்டு பறந்து போயிடுவான். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அண்ணன் வந்து இந்த 3 பேர்ட்ட பேச வந்திருக்கான். இந்தமாரி வந்து நாங்கள் இங்கே வந்து கிளான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த 3 பேர் சொல்கிறானுங்க, எவ்வளோ தைரியம் தான் எங்ககிட்டே வந்து நின்று இருப்பா, இந்த இடத்துலேயே உனக்கு கொண்டு போட்டுருவோம்டா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே பவர்ஃபுல்லானா, எங்கள் பவருக்கு முன்னாடி நீங்களா என்ன, அவனும் பவர் ரிலீஸ் பண்ண. ஸோ ஹீரோ அண்ணன் பவர் ரிலீஸ் பண்ணுறான். அந்த இடத்துல சவுண்டு வருது, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அண்ணனுக்கு முன்னாடியே வந்து பவர் ரிலீஸ் பண்ணிங்கன்னு தலைவனை அந்த இடத்துக்கு வர. இவனுங்களாம் பார்த்துட்டு இவன் பவர்ஃபுல்லாக இருக்கா யாருன்னு தெரியும், ஃப்ரெண்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த பிரச்சனை தராது, இது வந்து பிளாக் டொமைனோட பிரச்சனை, டேய் நான் தான்டா சியோ கிளானோட மாஸ்டர் சியோ சான்றா அப்படின்னு ஒன்று இவனுங்களாம் வந்து அள்ளு விட்டுருது. ஏன்னா தெரியும், இவன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து சியோயான் தான் வந்து ஆங்ஃபெங் வந்து தோக்கடிச்சு. இதை கேட்டவொடனே, டேய் நீ வெறும் 5வது லெவலில் தான் இருக்கா, ஆங்ஃபெங் தோத்துறானா, அவங்ககிட்ட நாங்கள் தோற்றுருவோம் நினைக்கிறியா, நாங்கள் 3 பேர் இருக்கோம், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடறா, இந்த ரீஜனை வந்து என்னால் விட்டு தரவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அவனுங்களும் ஃபைட்டு ரெடியாக இருவானுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேடாஸான என்ட்ரிங்க. யாருன்னு தெரியுன்னா நம்ம மெடுசா வந்து வந்த உடனே அந்த பவரை ஃபீல் பண்ண, டீ என்னடா 7th லெவலா, ஜாங் லெவலா, ஏன் சிஸ்டர் லெவலான்னு எல்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதை பார்த்த உடனே உனக்கு எல்லாம் புரிஞ்சுது, சரி ரைட்டு நீங்கள் நம்ம இங்கேயே செத்தாலும் செத்துருவோம் அப்படின்னு எல்லாம் பதற ஆரம்பிக்கிறாங்க. மெடுசா வந்து சும்மா முறைச்சோடனே அவனுங்களாம் வந்து சரிப்பா இந்த மாதிரி வந்து சிவச்சானே நீ நடந்த விஷயம் வந்து சும்மா ஒரு மிஸ்டாண்டிஸ்டான்னு நினச்சி தயவு செஞ்சு இதை மறந்துடுங்க அப்படின்னு ஒரே நிமிஷம் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ மெடுசா போய் அசால்ட்டாக உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி நடந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பிரதர், இந்த மாதிரி வந்து நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் செட்டு வந்து தாராளமாக ஆரம்பிச்சுட்டு போங்க, எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேர் அந்த இடத்துல வந்து போகிறானுங்க. ஸோ தலைவனை வந்து தயவு செஞ்சு நில்லுங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போது உண்மையிலேயே வந்து எங்கள் 3 பேரும் கொல்ல போகிறீங்களா இங்கே அப்படி தான் அப்படின்ட்டு அந்த கிழவன் கேட்க உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், சேச்சா கொள்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, நீங்கள் வந்து எங்களோட கெஸ்ட்டு, நான் அந்த இடத்துல ஒரு செக்ட் ஆரம்பிக்க போகிறேன், ஸோ நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஒரு செக்டரோட போராட போகிறேன், அவனுங்களை வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்க கேட்குறாங்க, இந்தமாதிரி நீங்கள் எந்த செட் இது பண்ண போகிறீங்கன்னா வந்து யுங்லாங் செட் அப்படின்னா, யுங்லாங் செட்டா அங்கே 3-4 7th லெவலில் இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல, நான் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாலாம் வந்து எனக்கு இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண தேவையில்ல, ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு 30% இந்த இடத்தையும் வந்து பிரித்து தரேன், அதுக்கப்புறமா இல்லாமல் உங்களுக்கு வந்து பில்லையும் தரேன். அது என்ன பில்லை, எம்பரர் பில்லு, சீக்கிரமாக வந்து ஹூவாங் லெவலை வந்து ரீச் பண்ணுறது, 6th லெவல் ரீச் பண்ணுறதுக்கான பில்லு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் தோகுது. இதை கேட்ட எல்லாருமே வந்து பரவாயில்ல, இது ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கே, நமக்கு இடமும் கிடைக்குது, அது இல்லாமல் பில்லுன்னு தருது, சரி அந்த பில்லை அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து டவுட் கேட்குறாங்க. ஏன்னா வந்து ஹீரோ மேலே வந்து நம்பிக்கையே இல்லை, இந்த கொடுப்பானா மாட்டானான்ட்டு. ஸோ ஹீரோ கவலையே படாதீங்கன்னா அவங்க எவர்லி ஃப்ளேவரை காட்டுவான் பாருங்க, இந்த மறந்துடுவாங்க. ஸோ எவர்லி ஃப்ளேம் இருக்குது, நான் ஒரு 6 டயர் அல்கெமிஸ்ட், இந்த பில்லெல்லாம் வந்து உங்களுக்கு நானே செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லணும். இதை பார்த்த உடனே அவனுக்கு எல்லாருக்கும் சரியான உடனே கையெழுத்து கொண்டு, மாஸ்டர்
ஒன்றும் கவலைப்படாதீங்க மச்சான், நாங்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கிறோம், வச்சு செய்கிறோம் அவனுங்களன்ற மாதிரி சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மெடுசா வந்து அந்த கூரை மேலே உட்காந்துட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி தேங்க்ஸ், நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அவனும் பேசிக்கிட்டு இருக்க. நான் வந்து சும்மா தான் வந்து ஹெல்ப் பண்ணல, நமக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த இங்கிலாந்து செட்டில் அழிக்கிறதுல உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் நீ உண்மையில நினைக்கிறியா அப்படின்னா, ஏன் நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா, நமக்குள்ளே பண்ண ப்ராமிஸ் என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும். அவனும் மறிக்க, சரிப்பா நீ எனக்கு ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல, நீ வந்து சும்மாவே வந்து வேடிக்கை மட்டும் பாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு ஒன்று மெடுசாக்கே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலேயே இப்போ நம்ம வெப்பலாம் பார்க்கலையா அப்படின்னு மாதிரி யோசிச்சு அவங்களும் ஒரு மாதிரி அவங்களுக்கு கூட என்னென்னமோ ஃபீலிங்லாம் வருது. ஸோ மெடுசா ஒரு கட்டத்தில் வந்து உன் உயிர் எனக்கு தான்டா, நீ மட்டும் பிள்ளை கொடுக்கல கொண்டுருவோண்டான்ட்டு போவேன். இது பின்னாடி பார்த்தா அவங்க அண்ணன் வரான், ஹீரோங்க அண்ணன் வந்துட்டு உண்மையிலே அந்த பொண்ணு யாரா அப்படின்னா அவன்கிட்ட சொல்கிறனான்ட்டு மெடுசான்னு ஒன்று தலைவனுக்கெல்லாம் அள்ளு விட்றோம் ஹீரோங்க அண்ணனுக்கெல்லாம். உண்மையிலே அவங்க ஆகுதான்டா, சரி ஓகே அவங்க இங்கிலாந்து செட் அடிக்கிறது நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டேன் அவன் ஒத்துக்கலடா அப்படின்னா, சே என்ன ஒரு சோகண்டா, சரி விடு ஒன்றும் கவலைப்படாத நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்கிட்ட வந்து நான் வச்சு ஹெல்ப் கேட்கணும், நான் வந்து என் மாஸ்டரை வந்து திரும்பவும் வந்து எழுப்பணும், அவர் வந்து திரும்பவும் அவருக்கு எனர்ஜி கொடுக்கணும், அதுக்காக வந்து எனக்கு ஒரு சிலர்லாம் தேவைப்பட்டுச்சு, நான் வந்து எல்டர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து அவரால் முடிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துட்டாரு, நீ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமாடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். நீ ஒன்றுமே கவலைப்படாத, நீ வந்து என்ன விஷயம்னு சொல்லு பிரதர், நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் வந்து எப்படியாவது பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியா, நம்ம ஏன் வந்து ஒரு ஆப்ஷனை நடத்தக்கூடாது, ஒரு ஆப்ஷன் அடிச்சு நம்ம செட் இது பண்ணுறதுலாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கெலாம் ஞாபகம் வருது, ஒரு சின்ன விஷயம் இவங்க நமக்காக பண்ணது ஒன்றா இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா வந்து இவங்க செட் ஆரம்பிச்சு உடனே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நடத்துறாங்க. ஆப்ஷனாக அந்த பொருள் ஏழை விடுவாங்களா அந்த ஏலம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க பெரிய அண்ணன் வந்து பிரதர் என்ன பண்ணிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன்டா, கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம்டா சீக்கிரமாக அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. தலைவனும் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணி போகிறான். எங்கன்னா வந்து அந்த ஆண் பெங்கு எக்கச்சக்க ஹெர்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. உள்ளே போய் தலைவனும் வந்து அனலைஸ் பண்ணோம், எக்கச்சக்க ஹெர்பு இருக்குப்பா, நல்ல நல்ல மெட்டீரியல்லாம் வச்சுருக்கேன்டா, எங்கேருந்தா எனக்கு தான் கிடச்சிச்சுனே தெரியல. ஆனால் சோகனா மொத்தமே என் கையில் வந்து மாட்டிச்சுன்னா அங்கே தலைவனுக்கு வந்து ஒரு ஃபர்னஸ் தான் கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா 1000 அனிமல் ஃபர்னஸ் அப்படின்ற ஒரு ஃபர்னஸும் இருக்குது. சரி ஓகே இந்த ஃபர்னஸை வச்சு ஒரு பில்லை வந்து ரெடி பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு அவனை வந்து ஸ்பிரிட் ரெக்கவரி ப்ளூ பில்லை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து அந்த ஃபயர் வச்சு பில்லை ரெடி பண்ணுறான். அது வந்து ப்ளூ பில் இல்லை பர்பிள் பில், தலைவனு இருக்கிற எல்லா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டு எரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபர்னஸும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்னஸோட ஸ்பெஷல் என்னென்னா அந்த ஃபினாமினா வந்து அந்த அளவுக்கு அதிகமாக ஏற்படாது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உள்ளே வந்து பில்லு வந்து ரெடி ஆகிட்டு இருக்க தலைவனாக சொல்கிறான், உண்மையிலே அந்த ஃபர்னஸ் பயங்கரமாக இருக்குது, ஃபினாமினாவே இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ரேரான ஃபர்னஸாக இருக்குன்னு பார்க்க அந்த பில்லும் வெளியே வந்து தலைவன் எடுத்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து ஹீரோங்க அண்ணன் வந்துட்டு இங்கே வந்துட்டு சாரி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறவா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆப்ஷனுக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எல்லாரையும் நம்ம கூப்பிட்றோம், நம்ம செக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம், நம்ம நடத்துகிற மொத்த ஆப்ஷன் அதில் நம்ம பில்லு எல்லாத்தையும் விட்டு நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு காசே பிரச்சனை இருக்காது அப்படின்னும் போதே இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிஞ்ச கைஸ். அடுத்த எபிசோடில் ரொமான்டிக் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து அடுத்த எபிசோடு 48th எபிசோடு. ஸோ வந்து எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜஸ்லாம் போட்டு காட்டுறாங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா, லைக் போட்டு கமெண்ட் போட்டுருங்க. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் தாராளமாக உட்காந்து ரிப்ளை பண்ணுவேங்க. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, கமெண்ட் போட்டால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸியோ செட் இப்போ தான் வந்து அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் நடத்துகிறாங்கடா, அது வந்து மாஸ்டர் யாருன்னே தெரில, இவனுங்க திடீர்னு எப்படி நமக்குள்ளே நம்ம இடத்துக்கு வந்து செட் ஆரம்பிச்சானுங்க அப்படின்ட்டு போக. ஸோ எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இருக்கிற எல்டர்ஸ் இந்த 3 எல்டர்ஸு, ஸோ அந்த 2 கிழவனும் இருக்கானுங்க, யார் ட்வின் பிரதர்ஸு, அந்த ட்வின் எல்டர்ஸுமே 2 பேரும் உட்காந்துருக்கானுங்க. இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த எக்ஸோ செட்டை விரட்டி அடிக்கணும்டா அப்படின்னு பேசுகிற தலைவனோட அண்ணன் அங்கே வருவோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் எக்ஸோ செட்டு நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இவன் உடனே கேட்க ஆரம்பிச்சிடலாம், நீ வெறும் 4வது லெவல் 5வது லெவலில் தான் இருப்ப, நீ இந்த லெவலில் இருந்துட்டு இந்த பேச்சு பேசுகிறா, வெறும் கிங் லெவலில் உனக்கெல்லாம் இங்கே வந்து நிற்க தகுதியாடா, நீயாடா செட்டோட மாஸ்டர், இறங்கி போடா நாயே அப்படின்ற மாதிரி அவங்க கூட தான் கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ வந்து ஹீரோங்கானுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, அவனும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணுறான். நீங்கள் இப்போ தான் வந்தீங்க ஆங்ஃபேனை தோக்கடிச்சா நீங்கள் வந்து ஹீரோ பெரிய மயிறு நடப்பாடான்னு பேசிட்டு அந்த இடத்துல வந்துட்டு என் செட்டில் என்னடா உங்களுக்கு சவுண்டு அப்படின்னு கேட்டு, ஸோ எல்லாருக்கும் வணக்கம், இந்த மாதிரி வந்து நாங்கள் நடத்துகிற ஃபஸ்ட் ஆப்ஷன் அமைதியாக இருந்தீங்கன்னா உயிரோட போவீங்க அப்படின்ற மாதிரி பாதாஸாக பேசுங்க. இதை கேட்குறீங்களா, டேய் ஆங்ஃபேங்க நீ தோக்கடிச்சிட்டனா பெரிய பருப்பு நினச்சிட்டு இருக்கியாடா, இதே இடத்துல கூட கொண்டு போட்டுருவோண்டா அப்படின்ற மாதிரி வந்து அந்த எல்டர் பேசிட்டு இருக்கான். இல்லை இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு, இங்கே எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது நினைக்கிறேன்னா, என்னடா பிரச்சனை, ஆங்ஃபேங் தோக்கடிச்சா அந்த இடம் உனக்கு இருந்துவாடா, யாரை கேட்டா சிட்ட ஆரம்பிச்சேன், எங்களை பார்த்தா எப்படி தருது, உன்னோட எத்தனையோ பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் நாங்கள் இருக்கேன்டா அப்படின்னா, உனக்கு இப்போது சண்டை தான் போனோன்னா சண்டை கூட போட்டு பார்த்தலாம், ஆனால் நீ உயிரோடு இருப்பியான்னு தெரியலன்ட்டு அவனும் ஒரு அட்டாக் பண்ண, தலைவனும் ஒரு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் இருப்பான். சரி ஓகே பிரதர், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா இவனை இதே இடத்துல கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பவரை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் வந்து ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்கிறானுங்க ஒரே படியா. ஸோ தலைவனும் அதராசெல்லாம் கண்டுக்காம
ஸோ இருக்கிற அந்த கீழே ரெட் டேஸ் 3 பேர் இருக்கானுங்களோ நம்ம செட்டாளுங்க அவனுங்களும் நல்லா தெரியுது இன்றைக்கி அவனுங்களா கேள இன்றைக்கி உயிர் பழைப்பானுங்களோ மாட்டானுங்களோ அப்படின்னு கீழே இருக்கிற நம்ம எல்டர்ஸ் நினைக்கிறானுங்க. ஸோ நம்ம எல்டர்ஸ் யார் சொன்னால் அந்த 3 பேர் என்ன ஒரு பாவம்டா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசாச்சலாம் வெளியே ஆடி அப்படின்னு கூட மெடிசா உள்ளேருந்து வர போகிறேன். ஆக்சுவலி அவன் டீலாம் சொல்ல மாட்டான், கொஞ்சம் ஏதாவது சொல்ல நான் ஒரு இதுவாக சொல்கிறேன். அவன் வந்த உடனே அந்த பவரை ஃபீல் பண்ண உடனே எல்லாரும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா அது ஆன்சிஸ்டர் லெவலா இவ்வளோ யோசிச்சு பார்க்குறான். மெடிசா இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவம்லாம் ஆங் பெம்க்கு ஒன்னது அந்த பிளாக் ஷோடாக இருக்கல அவனெல்லாம் மேரில் விட்டது எல்லாம் யோசிச்சு போகுது. இவகிட்ட மாட்டணும் இன்றைக்கி நம்ம கண்டமாக்கி கைமா போட்டுருவாளே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ வந்து கூட்டத்தில் ஒரு பலியாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். எல்டர் அவனை வந்து அட்டிங் எல்டர் நம்ம எவ்வளோ தைரியம் தான் நம்ம இடத்துல வந்து நெக்லாம் பேசுவாங்க எல்டர் அவனே வந்து ஒரு அடிப்பான் அவன் வெளியே போய் வந்துடுறான். உடனே கீழே வந்துட்டு மாஸ்டர் எக்ஸோயான் நீங்கள் ஏன் வந்து இன்னும் இது பண்ணுறீங்க எங்களுக்கெல்லாம் சம்மந்தம் தான்ப்பா நீங்கள் செக்ட் ஆரம்பிங்க என்ன வேணா பண்ணுங்க ஆப்ஷன்லாம் நடத்துங்க நாங்கள் உட்காந்து இது பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோன்னு இதை கேட்டால் எல்லாரும் வந்து ஷாக் ஆகிறானுங்க. இவனுங்களாம் வெக்கமே இல்லையாடா நம்ம எல்டரில் வச்சுக்க. ஓ சரி எல்டர் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் செட்டை வந்து நாங்கள் அஃபிஷியலாக இங்கேயே அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி ஓகே நாங்கள் போய் உட்காரோம் நீங்கள் ஆப்ஷன் நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்து மெடிசாவை பார்த்துன்னு மிரள ஆரம்பிச்சிடானுங்க. ஸோ ஹீரோங்க என்னன்னா வந்து ஆப்ஷனை வந்து ஸோ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ண நம்ம மெடிசா வந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து மெடிசாவோட வந்து இது மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றினா மெடிசா பார்த்தீங்கன்னா சரி டென்ஷனில் இருக்காங்க. ஸோ வந்து சரி சைலின் என் மேலே உனக்கு உண்மையிலேயே பாஸ் இருக்கார மாதிரி டேய் தேவையில்லாமல் சும்மா பேசிகிட்டு இருக்காரா ஒரு உடம்பு கூட 2 சோளோட எண்ணங்களை வச்சு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடா அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமாடா அப்படின்னா அப்படின்ற மாதிரி இப்போ தான் வந்து ஹீரோவுக்கு வந்து புரியுது. ஸோ சையர் வந்து உண்மையிலே கஷ்டப்படுறாங்க சைலண்ட்டு. ஸோ அப்புறம் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த ஞாபகம் எல்லாமே வருது அவங்க பாம்பாக இருக்கும்போது உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா சாரி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு உனக்காக நான் சீக்கிரமாக அந்த பில்லை ரெக்கவரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து நம்ம மெடிசாக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பிரதர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நமக்கு பில்லுலாம் நல்லா சேல் ஆச்சுறாங்க நமக்குலாம் எக்கச்சக்க ப்ராஃபிட்டு யாருமே வந்து பிரச்சனை பண்ணல நல்லா போச்சுன்னும் போது தலைவனோ ஒரு தனியான இடம் வந்துட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம மாஸ்டருக்கு வந்து திரும்ப எழுப்ப ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து வேவ்ஸுமே வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும் இது நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு சைலின் நீ வந்து என்னை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்க மாஸ்டர்லாம் வராமல் அப்படின்னா மெடிசா வந்து என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ற மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ தலைவனோ ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு மாஸ்டர் உங்களை கண்டிப்பாக நான் இந்த இடத்துல ரெக்கவரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனை அந்த ஃபர்னஸ் எடுத்து வச்சு சரி ஓகே இப்போ நான் ரிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இருக்கிற எறும்பு எல்லாத்தையும் வந்து அவன் ஃபயரை வச்சு வந்து இது பண்ணுறான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஸோ மாஸ்டரோட ஞாபகம்லாம் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தாங்க. ஸோ மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு இது பண்ணது அவங்க 2 பேரோட சந்தோஷமாக நினைவுகள் மாஸ்டர்கிட்ட வந்து ஹீரோ அடி வாங்கினது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து மாஸ்டர் வந்து ஹீரோக்காக பில்லு செஞ்சு கொடுத்தது அவர் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தது இந்த மாதிரி இருக்கிற இந்த எல்லா ஒரு ஸ்வீட் மெம்பர்ஸும் ஹீரோக்கு ஞாபகம் வர ஹீரோக்கெலாம் வந்து ஒரு மாதிரி இதுவாகுது. ஸோ ஆக்சுவலி இந்த பில்லில் என்ன இதுனா அது வந்து மாத கணக்கிலாகவும் ரெடி பண்ண 2 மாதம் தலைவனும் எறும்பெல்லாம் வச்சு உள்ளே போட்டு எரிக்க ஆரம்பிக்க அவனோட ஃபயர் வந்து இதுவாகுது அப்படியே ஒரு 2 மாதம் போகுது. ஸோ ஹீரோவோட எனர்ஜிலாம் கிட்டத்தட்ட ட்ரைன் ஆயிடுச்சு. அவன் 2 மாதமாக தொடர்ந்து அந்த ஃபயர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ வந்து அந்த பில்லும் ஓரளவுக்கு அது ஆக்சுவலி பில்லு இல்லை அது எல்லாமே வந்து பியூரான வந்து எனர்ஜியாக லிக்யூடாக இதுவாகிட்டு இருக்கு. உடனே தான் சரியான நேரம் அவனோட ரிங் எடுத்து வந்து அதுக்குள்ளே போடுறான். அதுக்குள்ளே போட்டு மாஸ்டர் தயவு செஞ்சு வந்துருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபர்னஸ்குள்ளே போட்டு இருக்கிற அந்த பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே ஏற்றிட்டு இருக்கான் தூரம். ஸோ ஹீரோக்கும் ஒரு கட்டத்தில் வந்து முட்டியில் அவனுக்குலாம் கேர் ஆகுது சுத்தமாக 2 மாதமாக அவன் தொடர்ந்து ஃபயர் யூஸ் பண்ணிருக்கான். ஸோ அவனால் முடியாமல் மெடிசா வந்து கேட்குறாங்க டேய் செத்துற போகிறாடா அவனுக்காக உன் உயிரை ஏன்டா பணைய வைக்கிற அப்படின்னு கேட்டால் நீ ஏன் என் உயிரை பற்றி கவலைப்படுற உனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி தலைவன் கேட்பான் பாரு. உடனே நம்ம மெடிசா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நீ போய்ட்டா நீ எவன்டா பில்லு செஞ்சு கொடுப்பான் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான பில்லு நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா மாஸ்டர் என்னால் இதுக்கப்புறம் ரொம்ப எப்போ எழுப்ப முடியும்னு தெரில அப்படின்ட்டு அவனுமே வந்து ரிங்கை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங் வந்து இருக்கிற எல்லா பவரும் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி வந்து இதுவாக இருந்துச்சு. மாஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிச்சிட்டாரு. முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஃபைனிங் கண்டிப்பாக முடிஞ்சு அந்த ரிங் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருவார் உயிர் வந்துடும் அப்படின்ட்டு இது பண்ணிருக்கான். ஸோ தலைவனும் முடியாமல் வந்து கிட்ட அந்த பில் எடுப்போ ஒரு கட்டத்தில் முடியாமல் ஹீரோவும் அங்கேருந்து அப்படியே தலைகிற வீந்துருவாங்க. ஸோ ஹீரோ வீழ்ந்த உடனே நம்ம கையருக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் வந்து அவங்களுக்கு புரியல. ஸோ அவனை காப்பாற்றவா வேணாமா அவங்க வந்து கெட்டவன் தான் காப்பாற்றவா வேணாமான்னு அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் முன்ன நான் தானே என் கையால் கொல்லுவான் அப்படின்ட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோக்கு கீழே வந்து வந்துடுறாங்க. ஸோ பறந்துட்டே ஸோ அவங்க
கிட்ட வருமோ அந்த சீனில் நிறுத்தி அவனுக்கு ஒரு சாங்கை போடுவானுங்க ப்ரோ. ஐயோ மெடுசா ஆக்சுவலி வந்து ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு புரியுது அவங்க சின்ன சின்ன மெமரிஸோ ஃபஸ்ட்டு எப்படிலாம் இது பண்ணாங்க, அவங்க 2 பேர் இது பண்ணது. ஸோ தலையை வந்து அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தது, அந்த இதுவெல்லாம் சாப்பிட்டது, தலையும் பறக்கும்போது இவங்க பார்த்து ஹாப்பியானது, இந்த மாதிரியான சின்ன சின்ன க்யூட்டான மெமரிஸ்லாம் அவங்களுக்குள்ள வந்தப்போ மெடுசா அவங்களுக்கே தெரியாமல் லவ் பண்ணுறது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்களே. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்து இதுவாக அப்புறம் அந்த ஃபயருக்குள் நடந்தது எல்லா விஷயமே தெரியுது. ஸோ வந்து ஒரு கட்டத்தில் 2 பேர் வந்து பூக்குள்ள இருக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி சிறை கடிச்சு பறக்கிறான்ற ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெடுசாவும் ஹீரோ வந்து கையில் தாங்க அந்த நேரத்தில் சிவபூஜையில் கடை இந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக்கு. ஸோ வந்து மெடுசாவும் அசால்ட்டாக வந்து அட்டாக்கை தடுக்கிறாங்க. தடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா மாஸ்டர் வந்து ஸோ மெடுசா வந்து ஹீரோ கொல்ல தான் வராங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அட்டாக் பண்ணிட்டாரு. அவர் அட்டாக் பண்ணி தள்ளி கூட மெடுசா வந்து எட்டே வந்துடுறாங்க. எவன்டா அவன் தில்லு இருந்தால் வெளியே வந்து சண்டை போடுறான் அப்படின்ற மாரி மெடுசா கத்தவும் யாரான்னு பார்த்தா நம்ம மாஸ்டர் கரெக்டான நேரத்தில் வந்து இப்படி கவுத்து விட்டீங்களே மாஸ்டர்ன்ட்டு அவரும் ஃப்ளேமை விட்டு என் ஸ்டூடெண்ட் மேலே கையை வச்ச உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. டே கிழவா 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டுருக்கிற பரவாயில்ல, இப்போ எனர்ஜி முன்னோட ரொம்ப அதிகமாகவே இருக்குது போல் அப்படின்னா நீ கூட தான் வந்து இது பண்ணுறக்க, அதான் வந்து உன் சோல் ஒன்றா சேர்ந்துச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு என் ஸ்டூடெண்ட் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன தான் வேணும் உனக்கு, இவனெல்லாம் கொள்றன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்ட்டு மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து மேலே தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாஸ்டருக்கு தெரியாதுங்க. ஸோ வந்து மெடுசா வந்து ஹீரோ லவ் பண்ணுறது 2 பேர் வந்து ஹார்ட்டால் ஒன்று சேர்றது அந்த ரேஞ்சு. ஸோ வந்து மாஸ்டர் பார்த்துட்டு இவன் வந்து 2 வருஷத்தில் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு தெரில, ஆனால் இவனோட பவர் வந்து முன்னோட நல்லாவே இருக்குது, இவனுக்கு கொஞ்சம் எனர்ஜி தான் ட்ரெயின் ஆகிருக்குன்ட்டு அவரும் ஒரு ஃபயரை வச்சு ஒரு டேன்டைனில் வந்து அவரோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ தலைவனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக்கப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ஃபர்னஸை பார்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபர்னஸ்லாம் இவனுக்கு எப்படி கிடச்சிது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல இந்த 2 வருஷத்தில் அப்படின்னு மாஸ்டர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஃபர்னஸோட வேலை தெரியும். ஸோ மெடுசா வந்து பார்த்துக்க தலையும் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சமாக கண்ணு வைக்கிறான். கண்ணு வச்சு மாஸ்டர் பார்த்தேன், மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, கடைசியாக நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்ற மாரி வந்து டைலாக் சொல்கிறான். சிவயான் கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படின்ற மாரி மாஸ்டர் சொல்கிறதோட இதோட இந்த இடத்துல வந்து இந்த எபிசோட முடிக்கிறானுங்க கைஸ். ஸோ வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணனா காப்பிரைட் வருது கைஸ். நான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்னு தேடி பார்த்து தான் வந்து எடுத்தேன். பட் இருந்தாலும் இந்த கருமா வந்து காப்பிரைட் வந்துச்சு, அதனால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு வேலைக்கு 2 வேலையாக ஆச்சு. ஆக்சுவலி நீங்கள் 2 வீடியோ வந்துருக்கணும், அந்த வீடியோவே ரீஎடிட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணதுனால எனக்கு டைமிங் இதுவே இழுத்துருச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் என்ன விஷயம் அப்படின்னா எனக்கு டைமிங்கே கிடைக்க மாட்டேது, அதுதான் உண்மை. ஸோ சீக்கிரமாக லீவு கிடச்சா அப்படி இல்லைனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், பை 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 பை. மெடுசாவை பிடிக்கிறவங்களாம் ஒரு ஹார்ட் போட்டு போங்கப்பா.